இருந்தாலும் நம்ம வந்து 7 சாப்டர் பார்த்தோம். இதுல வந்து நான் ஒரு சமூகத்துக்காக நான் சொல்றேன். நான் இதுல நம்ம எப்படி எல்லாம் என்னெல்லாம் பார்த்தோம்னு சொல்லிட்டு டோட்டலா வந்து எப்படின்னா எக்லெசியாஸ்டை பொறுத்த வரைக்கும், பிரசங்கியை பொறுத்த வரைக்கும் 5 கேட்டகரியில பிரிக்கலாம். ஒண்ணு சர்ச்சிங், ஒரு மனுஷனுக்கு தேடுதல் ஒண்ணு இருக்கும். அடுத்து எம்டினஸ், மனுஷனுக்கு வெறுமைன்றது ஒண்ணு வரும். ஒர்க்கு, வேலை, வேலை வந்து ஒரு முக்கியமான காரியம் மனுஷனுக்குன்னு. அடுத்து டெத்து, மரணம்ன்றது மனுஷனுக்கு முக்கியம். அடுத்தது விஸ்டம், ஞானம், ஞானம்ன்றது மனுஷனுக்கு முக்கியம். இப்படிதான் இதை நம்ம பிரிக்கலாம். இத வந்து சொன்னேன் நான், ப்ராவர்பியல் விஸ்டம், ஸ்பெகுலேஷன் விஸ்டம் சொல்லிட்டு, விஸ்டம் லிட்ரேச்சர்ன்ட்டு. அதாவது நீதிமொழிகள் மாதிரி ஒரு போதனை இருக்கும், அவ்வளவுதான். அது 2 லைன்ஸ்ல ஷார்ட்டா வாழ்க்கைக்கான தேவையான காரியங்களை, பிரயோஜனமான காரியத்தை பேசுவாங்க, அவ்வளவுதான். யோகு புஸ்தகம் வந்து டைலாக் மாதிரி, அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க 4-5 பேரு. அதுல இருந்து ஒரு விஷயத்தை, ஞானத்தை கர்த்தர் வந்து வெளிப்படுத்துறாரு. அதுல இருந்து ஞானம் வெளிப்படுது. இந்த 4 பேர் பேசிக்கிறதுல இருந்து ஞானம் வெளிப்படுது. பிரசங்கி வந்து அவர் டிஸ்கஷன் இல்லை, இது மோனோலாக், இது டைலாக் கிடையாது, இது மோனோலாக். சாலமன் பேசிக்கிட்டே போறாரு. ஆனா இதோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, யோகு வந்து அன்சர்டன் மாதிரி தெரியும் உங்களுக்கு. நேற்று கூட ஒரு சகோதரி கேட்டாங்க போன் பண்ணி, யோகு புஸ்தகத்தை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றாருன்ட்டு. ஏன்னா யோகு வந்து ஒரு பக்கம் விசுவாசத்தை குறித்து பேசுறாரு. என்னை கொன்று போட்டால் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் என் மீட்பரை காண்பேன், மன்னிய கண்கள் அல்ல என் மாம்சத்தின் கண்களை காணும் அப்படின்லாம் சொல்றாரு. இன்னொரு பக்கம் இப்ப ஒரு மனுஷன் பிறக்கவே கூடாது, அவன் ஏன் பிறந்தான், இப்ப ஒரு மனுஷன் பிறந்திருக்கவே கூடாது, என் துக்கத்தை நீங்க நிறுத்து பாத்தீங்கன்னா கடற்கரை மணலை பார்க்கல, அது பாரமா இருக்கும்னு சஞ்சலமா இருக்குது ஒரு பக்கம் அதே யோக விசுவாசமா பேசி இருக்கிறாரு. அப்ப நான் சொன்னேன், யோகை பத்தி நான் ஃபுல்லா பேசியிருக்கேன் சார், அதை பாருங்க யூடியூப்லன்ட்டு. ஒரு மனுஷன்னா அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கும், அதே நேரத்துல வாழ்க்கையோட போராட்டமும் இருக்கும். அதைத்தான் ரெக்கார்ட் பண்றாரு யோகு புஸ்தகத்துல ஆண்டவர். யோகு மூலமா அதை ரெக்கார்ட் பண்றாரு. வெறும் நீங்க அப்படியே இருக்க முடியாது, வெறும் நீங்க உயர்ந்தே இருக்க முடியாது. தாழ்வான நேரமும் வரும், நமக்கு கஷ்டமான நேரமும் வரும், சுகவீனமான நேரமும் வரும். அதைத்தான் யோகு புஸ்தகத்துல பாக்குறோம். அது வந்து என்னன்னா, யோகு புஸ்தகத்துக்கு பிரசங்கி புஸ்தகத்துக்கு என்ன வித்தியாசம்னா, யோகு புஸ்தகம் வந்து பிரசன்ட்ல அவர் கஷ்டப்படுறத சொல்றாரு. அடுத்து என்ன நடக்கும் அதுக்கு தெரியாது, எல்லாமே இழந்துட்டாரு, மொத்தத்தையும் வாழ்க்கையை இழந்துட்டாரு, எல்லாத்தையுமே இழந்து போய் அவர் பேசுறாரு. பிரசங்கி புஸ்தகம் வாழ்ந்து முடிச்சுட்டு பேசுற காரியம். ஒரு எல்லாத்தையுமே அனுபவிச்சு பார்த்துட்டு 2 எக்ஸ்ட்ரீம். ஒரு பக்கம் ஞானமா இருந்து எதையெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறாரு, இன்னொரு பக்கம் ஃபூலிஷா இருந்து பைத்தியக்காரனா இருந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறாரு. 2 எக்ஸ்ட்ரீமும் போயிட்டு, லைஃபுடைய 2 எக்ஸ்ட்ரீம் போயிட்டு அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அனுபவிச்சு பார்த்துட்டு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுறாரு. லாஸ்டா வந்து சொல்றாரு, வாழ்க்கையை ஓடி முடிச்சு கடைசியா வந்து பேசுறாரு வாழ்க்கை என்பது என்னன்றது. இது வந்து வாழ்க்கையை நழுவி விட்டதா அப்படின்னு இருக்கும் நம்மளுக்கு. நம்ம எதுவுமே நம்ம கையில இல்லையான்னு, எதுவுமே நம்ம கையில இல்லை அப்படின்ற அந்த நெகட்டிவ் டோன் தான் நம்ம பாக்குறோம், மனுஷன் கையில எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா அது பாசிட்டிவா பார்க்கணும், மனுஷன் கையில எதுவுமே இல்லை. அப்ப என்ன அர்த்தம், எல்லாமே ஆண்டவருடைய கரத்துல இருக்கு, கர்த்தருடைய கரத்துல இருக்குது. கர்த்தர் யார்? ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், எதையும் செய்ய வல்லவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், நம்மால நினைச்சு பார்க்க முடியாத காரியங்கள் நமக்கு செய்து கொடுக்கிற ஆண்டவர் கையில இருக்கின்ற அந்த நிச்சயத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எதுக்குமே நம்ம சோர்ந்து போக மாட்டோம், கலங்க மாட்டோம், எந்த டவுட்டும் இருக்காது, டைலமா இருக்காது, டபுள் மைனஸ் இருக்காது, அன்சர்டன் இருக்காது, அன்ஃபெய்த் இருக்காது, நமக்குள்ள அவிசுவாசம் இருக்காது, சந்தேகம் இருக்காது, இருமணம் இருக்காது, கலக்கம் இருக்காது. கர்த்தரை கொடுத்த நிச்சயம் இருக்கும், வாழ்க்கை கொடுத்த நிச்சயம் இருக்கும். 3 காரியம் நிச்சயம் நமக்கு வேணும். ஒண்ணு வாழ்க்கை கொடுத்த நிச்சயம் இருக்கணும், இன்னொன்னு ஆண்டவரை கொடுத்த நிச்சயம் இருக்கணும், இன்னொன்னு நம்மை கொடுத்த நிச்சயம் இருக்கணும். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, வாழ்க்கைன்னா என்னன்னு எனக்கு தெரியும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஜெனரலா லைஃபை பத்தி ஒரு 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 கணிப்பு இருக்கணும் நமக்கு.
வாழ்க்கைனா இதுதான். அதுல எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுல நிச்சயம் இருக்கணும். அடுத்து கர்த்தரை குறித்த நிச்சயம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்றதால் கர்த்தரை குறித்த நிச்சயம். கர்த்தர் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், அதை என்னை கொண்டு வாழ வைப்பார். எதுவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் அண்டர் காட்ஸ் கண்ட்ரோல். எல்லாமே ஆண்டவருடைய ஆள்கைகளாக இருக்குது. நல்ல தெய்வம், நல்ல மேய்ப்பர், அவர் உயிரோடு இருக்கிறார், என்னோட இருக்கிறார். மோசையோடு இருந்தது போல, தாவீதோடும் தானியேலோடும் கூட இருந்தது போல, எஸ்தரோடும் தெபோராளோடு இருந்தது போல என்னோட இருக்கிறார். அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். இந்த புத்தகத்துல அதான் நமக்கு கிடைக்குது. அதான் நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட் வீக்ல. இருந்தாலும் அந்த பிரசங்கி 7ஆம் அதிகாரத்துல விருந்து வீட்டுக்கு போவதை பார்த்தாலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், அங்க எல்லா மனுஷரின் முடிவு காணப்படும், எல்லா மனுஷரை குறித்து யோசிப்பான் அப்படின்னு பிரசங்கி 7:2 பார்த்தோம். ஞானியின் இருக்கும் துக்க வீட்டுல இருக்கும்ட்டு. துக்கப்படுவது நல்லது. ஏன்னா சஃபரிங்க பத்தி ஏன் சொல்றாரு நல்லதுன்றார். ஏன்னா என்னுடைய முடிவு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுச்சுவீங்க. எனக்கும் ஒரு நாள் டெத்து வரும், நானும் ஒரு நாள் அந்த உலகத்துல விட்டு நானே பிரிஞ்சு போயிருவேன் அப்படின்னா இதோடு முடிஞ்சிடாது. நான் பரலோகத்துக்கு போவேன்ற நிச்சயம் வேணும். உலக மனுஷன் பார்வையில ஐயோ நல்லா இருந்தாரு போயிட்டாரு என்னுவான், எல்லாத்தையும் இழந்துட்டாருன்னு. இல்ல, நம்மளுக்கு அப்படி இல்ல. டெத்து அடுத்த வாழ்க்கைக்கான பிகினிங். இந்த உலக வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு, பரலோக வாழ்க்கைக்கான ஆரம்பம். அந்த நிச்சயம் நமக்கு வந்துடும். அதுதான் நம்ம கிறிஸ்தவ ஜீவிதம். இன்னொன்னு கிறிஸ்டியானிட்டிலும் ஜூடாயிசத்துல மட்டும்தான் என்ன இருக்குன்னா, சஃபரிங் நம்ம கேரக்டர் ரிஃபைன் பண்ணுது. கஷ்டம் நம்மளை உருவாக்குது. அதுலதான் நமக்கு பொறுமை வருது. விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும்ன்றது. ஃபெய்த் லைஃப், கிறிஸ்தவ ஜீவிதம்ன்றது விசுவாச வாழ்க்கை. கர்த்தரை நம்பி வாழணும். நம்ம பல காரியங்களை நம்ம சொல்லலாம். சில காரியங்களை நான் சொல்லும் போது நம்மளைத்தான் சொல்றாரோ பிரதர் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் உதாரணமா சொல்றத நான் அப்படி நினைச்செல்லாம் சொல்றது கிடையாது. நான் எனக்கு அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறாரோ அதை தான் நான் கொடுக்குறேன். நானு இப்ப பிள்ளைகள் சில நேரம் கீழ்படியாம இருப்பாங்க. பிள்ளைகள் கீழ்படியலைன்னா உடனே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, காட் இஸ் இன் கண்ட்ரோல். நீங்க ஃபாரின்ல எல்லாம் போனீங்கன்னா அதிகமாக அந்த வசனம் தான் கார்ல எல்லாம் போட்டிருக்கும். காட் இஸ் இன் கண்ட்ரோல்னு போட்டிருக்கும். காட் இஸ் இன் கண்ட்ரோல். அவர் ஆளுகளாக இருக்குது எல்லாமே. அவரை விட்டு யாரும் தப்பி போக முடியாது. நீங்க உங்க பிள்ளைகளை எவ்வளவாக நேசிக்கிறீங்கன்றது ஆண்டவருக்கு தெரியும். அப்ப நீங்க பண்ற ஜபம் வீணா போகாது. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க பண்ற ஜபம் ஒரு நாள் வீணா போகாது. கர்த்தர் நிச்சயமாக அதுக்கு பதில் கொடுப்பார். அந்த நிச்சயம் உங்களுக்கு வேணும். இன்னொன்னு அதுக்கும் மேல என்னன்னா, கர்த்தர் மாறாதவர். அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பும் உங்க பிள்ளைகள் மேல வச்சிருக்கிற அன்பும் உண்மையானது. அந்த அன்பின் நிமித்தம் அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிப்பார். அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். நிறைய பேருக்கு நான் வாழ வேண்டிய வாழ்க்கை நான் வாழல, அவுட் ஆஃப் ட்ராக்ல இருக்கிறேன், நான் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, நான் வேற ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு இல்ல. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னா ஆண்டவர் சித்தம். இது தற்காலிகமானது, இட்ஸ் டெம்பரரி, இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் திங். இது ஒரு நிரந்தரமானது கிடையாது. இப்போதைக்கு தற்காலிகமாக என்னோட இடத்துல வச்சிருக்கிறார். என்னை திரும்ப மூவ் பண்ணுவார், சரியான இடத்தை மூவ் பண்ணி கொண்டு வருவார். சில இடங்கள் ரோட்டை போய் பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்ல போகும்போது சில இடத்துல ரோடு பிரிட்ஜ் உடஞ்சிரும், இல்ல ரோடு டேமேஜ் ஆயிருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மாற்று சாலையில் செலவு இருக்கும். இதெல்லாம் ரிப்பேர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வேற ஒரு ரூட் கொண்டு திரும்ப இந்த ரூட்ல கொண்டாந்து சேர்க்கும். அப்படி போல சில அனுபவங்கள் நமக்கு வேணும். லைஃப்ன்றது இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ஆண்டவரையே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எக்ஸ்பீரியன்சிங் காட். நீங்க பைபிள் படிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் நான் வணங்குகிற தெய்வம் யாருன்றதை அனுபவிக்கணும். அப்படிதான் வாழ்க்கை. வாழும் போதும் இன்னைக்கு எனக்கு துவையல் வச்சிருக்கிறார், இன்னைக்கு ஊறுகாய் வச்சிருக்கிறாங்க சாப்பாட்டுல. அது மாதிரி ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு ஊறுகாய் வைக்கிறார். எப்பயுமே அல்வா சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, எப்பயுமே ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. காரமும் இருக்கும், துவர்ப்பு இருக்கும், உப்பு இருக்கும். இது எல்லாம் சேர்ந்ததான் லைஃப். அதான் சொல்றாரு சாலமோன். அப்ப என்ன சொல்றாருன்னா, துக்க வீட்டுக்கு போவதுனாலன்னா என்னுடைய முடிவு இப்படிதான் வரப்போகுது அப்படின்ற போது அதுக்குள்ள நான் மாறணும்.
எனக்குள்ள என்ன காரியங்கள்லாம் மாறணும். அப்ப நான் அதுக்காக செவிக்க ஆரம்பிப்பேன். ஆண்டவரே எனக்கு ஒரு மாற்றத்தை தார், இந்த காரியங்களை எடுத்து போடும். அந்த நிச்சயம் வந்துடும். கர்த்தருக்கு கொடுத்த நிச்சயம் வரும்போது என் வேலை எனக்கு பெருசா தெரியாது, பணம் பெருசா தெரியாது, சொத்து பெருசா தெரியாது, நான் எனக்கு எதுவுமே இழப்பா தெரியாது. எது நடந்தாலும் நன்மைக்கே. ஒரு காரியத்தை நீங்க போறீங்க, அந்த காரியம் நடக்கலையா, நீங்க ஆண்டவர் அறியாதவங்களா இருந்தா ஐயோ இந்த காரியம் நடக்கலைன்னு சொல்லி அப்செட் ஆயிருவீங்க. ஆனா ஆண்டவரை பத்தி அறிந்திருந்தீங்கன்னா, என் கர்த்தர் இதை அடைக்கிறார், இந்த காரியத்தை என் கர்த்தர் நிறுத்தி போடுகிறார், என் நன்மைக்காக செய்கிறார், அந்த நிச்சயம் வந்துடும். நீங்க பஸ் மிஸ் பண்ணிட்டீங்களா, ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்களா, பிளைட்டை மிஸ் பண்ணிட்டீங்களா, கர்த்தர் அடைக்கிறார் நல்ல நன்மைக்காக, அந்த நிச்சயம் வந்துடும். அதுதான் அவர் சொல்றாரு. அதான் சொல்றாரு, பிஃபோர் டெத் வி கேன் சேஞ்ச் அவர் செல்ஃப். எனக்கு இதே மாதிரிதான் டெத்துன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப நான் என்ன மாத்திக்குவேன்றாரு. அநேகர் இறப்பை குறிச்சு நினைக்கிறத தவிர்க்கிறாங்க, அவாய்ட் பண்றாங்க. ஏன்? அவங்களுக்கு மரணம் அவங்களுக்கு பயத்தை கொண்டாடுது. ஏன்னா அவங்க மாம்சத்துல யோசிக்கிறாங்க. இல்ல என் கர்த்தர் என்னைக்கு என்னை எடுக்கும்னு நினைக்கிறாரோ அன்னைக்குதான் என்னை எடுப்பார். அது வரைக்கும் நானே போய் நான் என்னை மாய்த்து கொள்ளான்னு முடியாது. அதான் தாவீது சொல்றார் சங்கீதம் 51, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தின் கீழே கட்டில் போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், உமக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன். அந்த கர்த்தரை கொடுத்த நிச்சயம் நமக்கு வேணும். என் வாழ்க்கை கர்த்தருடைய கர்த்தரை நடத்துவார், என் காரியங்கள் எல்லாம் அவர் எனக்கு நடத்தி தருவார். லைஃப் இஸ் ஷார்ட். நம்ம வாழ்க்கை மிக குறுகினது. இது குறுகின வாழ்க்கையில போராட வேண்டிய அவசியமே கிடையாது. மனுஷன் போராடுறான், அவர் இலவசமா கொடுக்கிறார், வாழ்க்கையை ஃப்ரீயா கொடுக்குறார். எதையா நம்ம கொடுத்தா வாங்கணும் அந்த வாழ்க்கைய. இந்த மூச்சுக்காக நம்ம என்ன பே பண்ணோம், இந்த காத்துக்காக நம்ம என்ன பே பண்ணோம், இந்த தண்ணிக்காக, இந்த வெளிச்சத்துக்காக, சுகத்துக்காக என்ன பே பண்ணோம், ஃப்ரீயா கொடுக்குறாரு. ஆனா நம்ம போராடுறோம் அதை வச்சுக்கிட்டு. அதை வாங்கிடலாமா, இதை வாங்கிடலாமா, இதை செஞ்சிடலாமா, அதை செஞ்சிடலாமா. கர்த்தருடைய நாம எப்படி சொல்றேன், இப்ப இந்த வீட்டுக்கு சொந்தமா 4 வருஷம் ஆகுது. இந்த வீடு நிரந்தரமா கிடையாது. அது இப்ப இல்ல, இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே தெரியும், திஸ் இஸ் நாட் a permanent place for me. இங்கிருந்தும் கர்த்தரை கொண்டு போயிடுவார். அந்த நிச்சயம் இருக்கணும். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை உருமாற்றி கொண்டே இருக்கிறார். நமக்குள்ளதான் வாழ்க்கை இருக்குது. பிரசங்கி 3:11 பார்த்தோம், உலகத்தின் உள்ளத்திலே வைத்திருக்கிறாருன்னு. வாழ்க்கை வெளியே கிடையாது, நமக்குள்ளதான் இருக்குது. நீங்க ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இருக்கலாம், நீங்க அந்த இடங்கள்லாம் போய் பார்க்கணும். பாம்பேல எல்லாம் சில ஏரியா இருக்குது, அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் வாழ முடியுமான் இருக்கும். சின்ன சின்ன குடிசைகள் மாதிரி இருக்கும். அந்த அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் வாஷ்ரூம்லாம் இருக்காது. அந்த தெருவுக்கே தனியா ஒரு 10 இது கட்டி வச்சிருப்பான். பொதுவா அவங்க அந்த சின்ன இடத்துக்குள்ள 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டு கூட படுக்க முடியாது படுத்தா. அந்த மாதிரி இடத்துல இருந்து சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம விசாலமான இடத்துல இருந்துட்டு நம்மளுடைய உள்ளுக்குள்ள புழுக்கத்துல இருக்கோம், சஃபகேஷன்ல இருக்கிறோம், வென்டிலேஷன் இல்லை, நமக்கு காற்றோட்டம் இல்லை. ஏன்? கர்த்தருடைய வெளிச்சம் இல்லை. கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருக்கணும். இஸ் எவ்ரிதிங் ஃபார் மீ. அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பெருசே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பிரசங்கி புஸ்தகம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. இதான் அந்த லைஃப், இதுதான் லைஃப்னு காமிக்கிறார். அதே மாதிரி கடந்த காலத்தை குறிச்சு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். 7ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், குட் ஓல்ட் டேஸ் இருக்கு. கடந்த காலத்திலேயே நல்லா இருந்துச்சு அப்படி இருந்துச்சு பேசிக்கிட்டு இருக்க கூடாது. இல்ல, கடந்த காலத்திலயும் கஷ்டங்கள்லாம் இருந்தது, அதை நம்ம மறந்துடக்கூடாது. கஷ்டங்கள்லாம் கடந்த காலத்துல இருந்துச்சு. கடந்த காலத்துல இப்படிலாம் செல்போன் கிடையாது, எல்லாமே இந்த இமெயில் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, இமிடியட்டா நம்ம யாரோடையும் கம்யூனிகேட் பண்ண முடியாது, எந்த கண்ட்ரிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ண முடியுது. இதெல்லாம் அட்வான்ஸ்டா ஆயிடுச்சு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல, போஸ்ட் ஆபீஸ் இருக்கும், ஊருக்கு ஒரு போஸ்ட் ஆபீஸ், அங்க ஒரு போன் இருக்கும், அங்க போன் வரும், அங்க இருந்து சொல்லி விடுவாங்க, உங்களுக்கு போன் வந்திருக்குங்க, இன்னாரு லைன்ல இருக்காங்கன்னு. நம்ம போய் அந்த போன் அட்டன் பண்ணிட்டு வரணும். 4 தெரு 5 தெரு தள்ளி இருக்கும், அங்க போய் போன் அட்டன் பண்ணிட்டு வரணும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேண்ட்லைன் வந்துச்சு.
ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா ஐஎஸ்டி கோடுன்னு இருக்கும், ஐஎஸ்டி கோடுன்ட்டு, எஸ்டிடி கோடுன்னு இருக்கும். இன்டர்நேஷனல் படம்னா அதுக்கு ஒரு சுத்தணும், எஸ்டிடி கோடுன்னு அது ஒன்று சுத்தணும். எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, நாங்க வந்து 1990 நான் அஸ்ஸாம்ல தான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங். எனக்கு அஸ்ஸாம்ல கவுஹாத்தி தூர்தர்ஷன்ல அங்க போயிட்டோம். அங்க வந்து அடுத்த தெருவில் ஒருத்தவங்க வீட்டுக்கு எங்க அப்பா ஃபோன் பண்ணுவாரு, மதுரையில இருந்து ஃபோன் பண்ணுவாரு. அது நைட் ராத்திரி 10 மணிக்கு மேலதான் பண்ணுவாரு. அப்பதான் ஹாஃப் சார்ஜ். பாத்தீங்கன்னா நைட்டு கிட்ட பேசிட்டு வச்சுட்டாரு போன. ஆனா அந்த போன் கட் ஆகல. அவர் கட் பண்ணி பார்த்துட்டாரு, கட் ஆகல. சோர்ந்து போய் படுத்துட்டாரு. பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க, என்னங்க ஃபேக்டரி நடத்துறீங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. இல்லையே, நான் ஃபேக்டரியில நடத்தலைன்னா என்ன போன் அவ்வளோ பேசியிருக்கீங்க, ஓடிக்கிட்டே இருந்திருக்கு மீட்டர். டெலிஃபோன்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல நீங்க உடனே கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா செக் பண்ணிட்டு அது தப்பாயிருச்சு சரின்னு விட மாட்டான். அது எவ்வளவு பில்லோ 23,000 27,000 அந்த 27,000 நீங்க கட்டணும். ஃபர்ஸ்ட் கட்ட பிறகுதான் உங்க கம்ப்ளைண்டே பார்ப்பான். அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி அது ஜென்யூன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த 27,000 உங்களுக்கு எப்ப வரும்னு தெரியாது. இதாங்க நம்மளுடைய இது. அதுதான் இவர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்றாரு. அப்ப பாருங்க அந்த டெக்னாலஜி எப்படி இருந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு அப்படியா இருக்கு? இல்ல, இன்னைக்கு பல ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. முன்னாடி வந்து கவர்மெண்ட் டெலிவிஷன் தான், அது என்ன வருதோ அதைத்தான் நீங்க பார்த்தாகணும். பிரைவேட் டெலிவிஷன் வந்த உடனே எல்லாருக்கும் சாய்ஸஸ் வந்துருச்சு, காம்படிஷன் வந்துருச்சு. போன்லயே அதே மாதிரி பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் வந்துட்டான், பிளைட்லயே வந்துட்டான். வந்துச்சுன்னா எல்லாருமே அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபெசிலிட்டிஸ் கூடி இருக்கு நமக்கு. அதனால அந்த காலத்துல அப்படி இருக்கும், அந்த காலத்துல நல்லா இருக்குமாக்கும் அப்படின்னு பேசக்கூடாது. அப்படி பேச பிரசன்ட்ல இருக்கிறத நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்க ஃபியூச்சர்ல போயிட்டு இப்ப எப்படி இருக்குன்னு யோசித்து பார்க்கணும். நீங்க உங்களுடைய எண்ட யோசித்து பார்க்கணும். நான் இப்படியே நான் சோம்பேறியா இருந்துட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் வளரணும், நான் தினமும் வளரணும். அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். உங்க எண்ணங்கள்ல வளரணும், உங்க உணர்வுகள்ல வளரணும். நீங்க உங்களுடைய திங்கிங்ல, உங்களுடைய இமேஜினேஷன்ல, உங்களுடைய ஃபீலிங்ல, உங்களுடைய சென்சிபிளா இருக்கிறதுல சென்ஸ் பண்ணணும். ஒவ்வொன்றையும் இந்த காரியம் சொல்றாரு, இது எனக்கு என்ன காரியம், ஜென்ரலா ஒரு பிக்சர் வருது, எனக்கு என்ன மெசேஜ். சர்ச்சில் உட்காந்துருக்கீங்க, ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு பாஸ்டர், இது எனக்கு என்ன மெசேஜ்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க ஸ்பெசிபிக்கா எனக்கு என்ன, வாட் இஸ் அ மெசேஜ் ஃபார் மீ, அது கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க ஒரு இடத்துல ஸ்டாக்னட் ஆயிடக்கூடாது. நான் சொன்னேன் குளம் மாதிரி ஆயிடக்கூடாது, நம்ம வெறும் பாண்டு மாதிரி ஆயிடக்கூடாது, அப்படியே செக்கு மாடு மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம ஒரே இடத்துல சுத்திட்டே இருந்துடக்கூடாது. நம்ம ஃப்ளோ ஆகணும். நம்ம ஃப்ளோ ஆகி நம்மளுடைய எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கணும். நம்ம ரொம்ப முக்கியம் அது. நம்மளை வளர்த்துக்கிடணும். நம்ம ஷார்ப்பா இருக்கணும் எல்லா ஏரியாலையும். பூரணராகும்படி இருக்கும் பைபிள்ல நீங்க படிச்சீங்கன்னா கொரிந்தியர்ல பவுல் சொல்லுவாரு, யாக்கோபுல பாத்தீங்கன்னா யாக்கோபு சொல்லுவாரு பூரணராகும்படி. அப்ப அதுக்குதான் இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளணும்.